Hi, welcome to Learn English. Verbal questions. Verbal ஆரம்பிக்கிற கொஷின்ஸ் verbal questions. இந்த வீடியோவில் ஒரு verbal கொஷினை நான் ஷஃபில் பண்ணி கொடுத்துருவேன். ஃபர்ஸ்ட் வேர்டு எது அப்படிங்கிறத கண்டுபிடிச்சு நீங்கள் அந்த கொஷினை ஃப்ரேம் பண்ணணும். இப்போ அவர் சீக்கிரமே வந்து விடுவாரா, இந்த கேள்வியை நீங்கள் கேட்கணும். மேலே கொடுத்துருக்கிற 4 வார்த்தைகளும் ஷஃபில் ஆகிருக்கு. அதை கரெக்டான ஆர்டரில் நீங்கள் ப்ளேஸ் பண்ணிங்கன்னா அந்த கொஷின் ஃப்ரேம் ஆகும். வீடியோ பாஸ் பண்ணிவிட்டு ட்ரை பண்ணுங்கள். டஸ் ஹி அரைவ் ஏர்லியர்? இந்த ஹீ அப்படிங்கிற வார்த்தை சிங்குலர், அதனால டஸ் வந்திருக்கு. டஸ் ஹி அரைவ் ஏர்லியர் அப்படின்னா அவர் சீக்கிரமே வந்து விடுவாரா? நோ, ஆல்ரெடி, யூ, ஹிம், டூ எல்லா வார்த்தைகளும் ஷஃபில் ஆகிருக்கு. அவரை உங்களுக்கு ஏற்கனவே தெரியுமா? இந்த கேள்வியை நீங்கள் வீடியோ பாஸ் பண்ணிவிட்டு ஃப்ரேம் பண்ணுங்கள். டு யூ நோ ஹிம் ஆல்ரெடி? ஸோ அந்த டூ வேர்ப், இதுக்கு முந்தின கேள்வியிலையும் டஸ் அப்படிங்கிற டூ வேர்ப் வந்துச்சு, இந்த கொஸ்டின்லையும் டூ வேர்ப் இருக்குது. ஸோ டூ வேர்ப்ஸ்லாம் என்னென்ன? டூ, டஸ், டிட். ஸோ அதில் இந்த கேள்விகளை நீங்கள் ஃப்ரேம் பண்ணிங்க. இப்போ நெக்ஸ்ட் கொஸ்டின். யூ ஒர்க் டிட் யுவர் ஆல் கம்ப்ளீட்? நீங்கள் எல்லா வேலைகளையும் முடித்து விட்டீர்களா? வீடியோ பாஸ் பண்ணிவிட்டு இந்த கொஸ்டினை ஃப்ரேம் பண்ணுங்கள். பாஸ்ட் டென்ஸில் இருக்குது இந்த கேள்வி. அதை எப்படி கண்டுபிடிக்கிறது? டிட் அப்படிங்கிற வார்த்தையை வச்சு கண்டுபிடிக்கலாம். ஓகே, டிட் யூ கம்ப்ளீட் ஆல் யுவர் ஒர்க்? நீங்கள் எல்லா வேலையும் முடிச்சிருந்தீங்களா? இப்போ டூ வேர்ப்ஸில் நம்ம பார்த்துட்டோம். இப்போ அடுத்த வேர்ப், அவர்கள் ஏதாவது வேலைக்கு சென்றுள்ளனரா? மேலே கொடுத்துருக்கிற வார்த்தைகளை கரெக்டான ஆர்டரில் அரேஞ்ச் பண்ணி இந்த கொஸ்டினை ஃப்ரேம் பண்ணுங்கள். Have they gone for any work? Have verbs. இந்த have verbsலாம் என்னென்ன அப்படின்னு பார்த்தோம்னா have, has, had. Do verbs என்னென்ன? do, does, did. Have verbsனா have, has, had. சீக்கிரம் வர வேண்டும் என்பது அவருக்கு தெரிந்திருக்கவில்லையா? வீடியோ பாஸ் பண்ணிவிட்டு இந்த கொஸ்டினை ஃப்ரேம் பண்ணுங்க. Didn't he know to come earlier? அவருக்கு தெரியாதா சீக்கிரம் வரணும்னு? didn't he know to come earlier? இப்போ நெக்ஸ்ட் கொஸ்டின், அவர் ஏதாவது இங்கே விட்டு சென்று விட்டாரா? எனிதிங் he left here has. வார்த்தைகளை கரெக்டாக அரேஞ்ச் பண்ணி இந்த கொஸ்டினை ஃப்ரேம் பண்ணுங்க. has he left anything here? ஸோ he வந்திருக்கிறதுனால has வந்திருக்கு. அதாவது சிங்குலர் இருந்துச்சுன்னா has வரும், ப்ளூரல் இருந்தால் have வரும். has he left anything here? அவர் ஏதாவது இங்கே விட்டு சென்று விட்டாரா? அவர் உண்மை பேசி கொண்டிருந்தாரா இல்லையா? பாஸ்ட் கண்டினியூஸ் டென்ஸில் இருக்குது இந்த கேள்வி. வீடியோ பாஸ் பண்ணிவிட்டு ஃப்ரேம் பண்ணுங்கள். வாஸ் ஹீ ஸ்பீக்கிங் ட்ரூத் ஆர் நாட்? அவர் உண்மை பேசி கொண்டிருந்தாரா இல்லையா? உண்மை பேசிக்கிட்டு இருக்கிறாரா, இப்போ இருக்கிறாரா இல்லையா அப்படிங்கிறதுக்கு இஸ் வரும். இஸ் ஹீ ஸ்பீக்கிங் ட்ரூத் ஆர் நாட்? இஸ் அப்படிங்கிற வார்த்தைக்கு மேலே வாஸ் இருக்கிறதுனால இது பாஸ்ட் கண்டினியூஸ் டென்ஸில் இருக்குது. அவர் ஏற்கனவே உங்களுக்கு தெரியாதா? வீடியோ பாஸ் பண்ணிவிட்டு இந்த கொஸ்டினை ஃப்ரேம் பண்ணுங்கள். எல்லாமே நம்ம கேஷுவலாக கேட்குற கேள்விகள் தான், அதனால் இதே ஸ்ட்ரக்சரில் நீங்கள் வேறு வேறு கேள்விகள் ஃப்ரேம் பண்ணி ப்ராக்டிஸ் பண்ணலாம். இப்போ அவரை ஏற்கனவே உங்களுக்கு தெரியாதா? டோன்ட் யூ நோ ஹிம் ஆல்ரெடி? ஸோ இந்த வேர்பல் கொஸ்டின் டூ வேர்பில் வந்திருக்கு. டோன்ட் யூ நோ ஹிம் ஆல்ரெடி? உங்கள் சன் ஹோம்ஒர்க் பண்ணிட்டு இருக்கிறாரா? வீடியோ பாஸ் பண்ணிவிட்டு இந்த கொஸ்டினை ஃப்ரேம் பண்ணுங்கள். இஸ் யுவர் சன் டூயிங் ஹோம்ஒர்க்? இந்த இஸ் அப்படிங்கிற வார்த்தையும் டூயிங் அப்படிங்கிற வார்த்தையும் பாருங்கள், இது ப்ரெசன்ட் கண்டினியூஸ் டென்ஸ். இஸ் யுவர் சன் டூயிங் ஹோம்ஒர்க்? உங்கள் மகன் ஹோம்ஒர்க் செய்து கொண்டிருக்கிறாரா? கொஸ்டின்ஸில் 2 டைப் இருக்குது. அதை அந்த சேனலில் நிறைய வீடியோஸில் பார்த்துருக்குறோம். WH டைப் கொஸ்டின்ஸ், வேர்பல் கொஸ்டின்ஸ். இந்த வீடியோவில் நம்ம பார்த்தது எல்லாமே வேர்பல் கொஸ்டின்ஸ். இப்போ நீங்கள் கல்லூரியில் வேலை செய்து கொண்டிருக்கிறீர்களா? இங்கே கொடுத்துருக்கிற வார்த்தைகளை கரெக்டான ஆர்டரில் அரேஞ்ச் பண்ணி இந்த கொஸ்டினை ஃப்ரேம் பண்ணி கமெண்ட்டில் ஆன்சர் பண்ணுங்கள். அடுத்தடுத்த வீடியோஸில் இன்னும் நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான கிராமர் எக்ஸ்ப்ளனேஷன், இன்ட்ரெஸ்டிங்கான கிராமர் எக்ஸசைஸோடு பார்க்கலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் அண்ட் தேங்க்ஸ் ஃபார் யுவர் வேல்யூபிள் கமெண்ட்ஸ்.